Hi students, in this video we are going to see the example 2.22. Find the first 5 terms of the following sequence. A1 is equal to 1 and A2 is equal to 1. An is equal to An minus 1 by An minus 2 plus 3. When n is greater than or equal to 3, n belongs to natural number. அதாவது n ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் அவங்க கொடுத்துட்டாங்க 1 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 3க்கு மேலே தான் நம்ம இந்த கண்டிஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ A1 equal to 1, A2 equal to 1, A3 3 நம்மளுது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். என்னங்கிற இடத்துல 3 போடுங்க. இங்கே 3 minus 1, here 3 minus 2 plus 3. A3 minus 1 gives A2 by A1 plus A3. A2 அப்படின்றது இங்கே வேல்யூ இருக்கு இல்லையா, அது சப்ஸ்டியூட் பண்ணும். A2 உடைய வேல்யூவும் A1 உடைய வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1 by 1 plus 3. 1 plus 3 gives 1 by 4. So 1 by 4 is the third term. Fourth term பாருங்க, 4 அப்படின்னும்போது இங்கே என்ன வரணும்? 4 minus 1 3, 4 minus 2 2, A3 by A2 plus 3. A3 உடைய வேல்யூ என்னது? 1 by 4. இது இங்கே நியூமரேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். By A2, A2 is 1, 1 plus 3 4. 1 by 4 whole divided by 4. இந்த 4ல உள்ள இந்த டினாமினேட்டர் கீழே இங்கே வந்து இன்டூ ஆயிடும். So 4 into 4 16 ஆயிடும். So the term is 1 by 16. So fourth term is 1 by 16. Then fifth term A5 is equal to A4 by A3 plus 3. A4 into 1 by 16 by A3. A3 is 1 by 4. 1 by 4 plus 3. So in the numerator one simplification இல்லை, denominator 1 by 4 plus 3 இருக்கு. இது cross multiply பண்ணிங்கன்னா என்ன வரும்? 12. So 1 plus 12 by 4. இதை ஆட் பண்ணிங்கன்னா 13 by 4. ஒரு ஃப்ராக்ஷனும் இன்னொரு ஃப்ராக்ஷனையும் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரோட ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதி மல்டிப்ளைன்னு போட்டு இந்த டினாமினேட்டரோட ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கலாக மாற்றிங்க. 4 by 13. 13 by 4 எப்படி மாற்றணும்? 4 by 13. இது கேன்சல் பண்ணிங்கன்னா 1 time 4 time. You will get the answer as 1 by 52. 4 into 13 52. So 1 by 52. So we get the fifth term. So the first 5 terms are 1, 1, 1 by 4, 1 by 16, 1 by 52. That's all. Thank you.